செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம். உத்தரகாண்ட மாநிலத்தில் நிலச்சரிவு. உத்தரகாண்ட மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 30 தமிழர்கள் சிக்கி தவிக்கின்றனர். இந்த நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை உடனடியாக மீட்பதற்கான சகல ஏற்பாடுகளை செய்வதாக கடலூர் ஆட்சியாளர் அறிவித்துள்ளார். சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் உத்தரகாண்டம் நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றார்கள். கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையின் காரணமாக தவாக்காட் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கடலூர் ஆட்சியர் இவர்கள் பத்திரமாக இருப்பதாகவும் இவர்களை பத்திரமாக மீட்பதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். அப்பிரதேசத்தில் காலநிலை சீராக இல்லாததன் காரணமாக காலநிலை சற்று சீராகப்படும் போது ஹெலிகாப்டர் மூலமாக இவர்களை மீட்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழக அரசும் அவர்களோடு தொடர்பு கொண்டு வருகின்றார்கள் என்பதும் அறிய கிடக்கிறது. உத்தரகாண்ட மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவிக்கின்றார்கள். இவர்களை பத்திரமாக மீட்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் கடலூர் ஆட்சியர் செய்து வருகின்றார் என்பதும் அறிய கிடக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் உத்தரகாண்ட நிலச்சரிவில் சிக்கி தவிக்கின்றார்கள். இவர்களை மீட்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் கடலூர் ஆட்சியர் செய்து வருவதாகவும் அத்தோடு தமிழக அரசும் அவர்களோடு தொடர்பு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து வருகின்றார்கள் என்பதும் தெரிய வருகிறது. இவர்களை மீட்பதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உத்தரகாண்ட மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் உத்தரகாண்ட நிலச்சரிவில் சிக்கி தவிக்கின்றார்கள். கடந்த ஒரு வார காலமாக பெய்த மழையின் காரணமாக தவாக்கான் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற வகையில் நிலச்சரிவில் மாட்டியிருக்கின்றனர் என தெரிய வருகின்றோம். கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையின் காரணமாக தவாக்கார் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்நிலச்சரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாத நிலையில் தவித்து வருகின்றனர். நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கடலூர் ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் உத்தரகாண்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர்.
செய்திகளுக்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.